நீயா நானா? இன்றைய தினம் 28ஆம் தேதி 8ஆம் மாதம் 2016 ஆகிய இன்றைய தினம் நீயா நானா நிகழ்ச்சியில் நடந்தது என்ன? திரு கோபி அவர்கள் வழமை போன்று பலத்த பில்டப்பை கொடுத்து இன்றைய தலைப்பை ஆரம்பம் செய்கின்றார். இன்றைய தலைப்பு: திருமணத்துக்கு பின்பும் மனைவி குழந்தைத்தனமாகவே இருப்பது சரியா தவறா? அதை ஆண்கள் கணவர்மார்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றார்கள்? அதை மனைவிமார்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்கின்றார்கள்? இதை பற்றிய தலைப்பு இன்றைய தினம் நடந்தேறிக் கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் ஒவ்வொரு கணவன்மார்களும் தனது மனைவி எவ்வாறு குழந்தைத்தனமாக நடக்கின்றார் என்பதை கூறினார்கள். நிகழ்ச்சி சூடுபிடிக்க தொடங்க மனைவிமார்களுக்கு ஒரு போட்டி வழங்கப்படுகின்றது. தமது குழந்தைத்தனத்தை தாமே முன்வந்து கூறி பரிசு பெறும் போட்டி நடைபெற்றது. அதில் அனைத்து பெண்களும் தமது குழந்தைத்தனங்களை வெளியில் கூறி மகிழ்ந்தனர். அதைத் தொடர்ந்து அந்த குழந்தைத்தனத்தை குற்றச்சாட்டாக வைக்கின்றார்கள் கணவர்மார்கள். ஒரு கட்டத்தில் அதை ரசிக்கும் கணவர்மார்களாக இருந்தாலும் அது ஒரு சுமையாகத்தான் அவர்களுக்கு தெரிகின்றது. பெண்களும் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அது தவறாக அவர்களுக்கும் தெரிந்தாலும் அதை மாற்ற முடியாமல் முயலாமல் இருப்பவர்களாக தாம் இருப்பதாக ஒத்துக்கொள்கின்றார்கள். கால ஓட்டத்தில் தம்மை பலவிதமாக மாற்றியிருப்பதாகவும் கூறுகின்றார்கள். தம்மை மாற்றியது ஏதோ தன்னை தானே இழந்தது போல் தோன்றுவதாகவும் அவர்கள் கவலைப்படுகின்றார்கள். இதையெல்லாம் கவனிக்கும் கோபி அவர்கள் கணவர்மார்களிடம் கேட்கின்றார். காதலிக்கும் பொழுது இதே குழந்தைத்தனத்தை ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஏன் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கேள்வியும் எழுப்புகின்றார். அதே சமயம் மனைவிமார்களுக்கு உங்கள் குழந்தைத்தனம் பொருளாதாரத்தையும் பாதிக்கின்றது என்று ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கின்றார். குழந்தைத்தனத்தால் சமுதாயத்தில் ஒருவித அவமானம் ஏற்பட சந்தர்ப்பம் இருக்கும் என்று கணவர்மார்கள் சஞ்சலப்படுவதை உணர்ந்து கொண்ட கோபி அவர்கள் முடிக்கும் சமயத்தில் மனைவிமார்களுக்கு அறிவுறுத்தலை வழங்கியும் கணவன்மார்களுக்கு மனைவிமார்களின் உலகத்தை விளங்கப்படுத்தியும் அழகாக நிகழ்ச்சியை முடித்து வைக்கின்றார். இருவருக்கு பரிசும் வழங்குகின்றார். இத்துடன் இன்றைய நீயா நானா நிகழ்ச்சி முடிவடைகின்றது. இன்னுமோர் நீயா நானா நிகழ்ச்சியின் விமர்சனத்துடன் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.